ரொம்ப பேர் முன்னாடி போயிட்டாங்க. இவங்க 3 பேரும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதனால் இவங்களுக்கு பின்னாடியே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ இந்த இடத்துல ரீசெண்டாக யானை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்கய்யா? அதான் அதோட நகங்கள் தெரியுதா மக்களே? இது வந்து யானை சுரண்டி இருக்கு பாருங்கள். இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு சுனை. நாங்கள் எப்பயுமே இப்படித்தான் ஐயா சொல்கிற மாதிரி யதார்த்தமாக வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஈசன் மலையில் நம்ம ஈசனை பார்க்க சூரிய பகவான் மறைஞ்சோனைய வந்துட்டார் பாருங்க. சந்திர பகவான் வந்துட்டார் பாருங்க. ஒருத்தவர் போனால் இன்னொருத்தர் வந்துடுறாரு. உங்களுக்கு ஒரு உச்சி தெரியுதா? அங்கே தான் ஈசன் இருக்கார், சிவன் இருக்கார். இந்த மலைக்கு பேர் வந்து ஈசன் மலை. அந்த உச்சிக்கு போயிட்டுருக்கோம் மக்களே. இந்த மலை வந்து நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஓவேலிங்கிற இடத்துல பெரிய சூண்டி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. இந்த மலை பேர் ஈசன் மலை. கிட்டத்தட்ட நம்ம நீலகிரியே ஒரு 5000-6000 அடி உயரம். அதில் வந்து இதில் வந்து பெரிய குன்று மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி உயரம் இருக்குது. இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய்கிட்டு இருக்கோம் நம்ம உச்சிக்கு. பையே இருங்கம்மா, ஒன்றும் அவசரம் இல்லை, பையே இருங்க. பக்கத்தில் வந்தாச்சு. நான் பார்த்து அப்படியே மெதுவாக போங்க பார்ப்போம். வந்துட்டோம், அவ்வளோதான் மக்களே. பாருங்கள், நீலகிரியில் மலைகளுக்கு மேலே சூரியன் அஸ்தமனம் ஆகிக்கிட்டு இருக்கார் பாருங்கள், தெரியுதா? சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து வேறு லெவலில் நம்ம நீலகிரியில் ஓவெளியில் இருக்கக்கூடிய ஈசன் மலையிலேருந்து சூரிய அஸ்தமனத்தை பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். முன்னாடி எல்லோரும் போயிட்டாங்க. நம்ம இந்த 3 அம்மாக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்கள அப்படியே கூட்டிக்கிட்டே நாங்கள் பொறுமையாக போகிறோம். பாருங்களேன், இந்த ஏற்றத்தை ஏறிட்டோம் வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஃபுல்லாமே சமவெளி தான். அவ்வளோதான் வந்தாச்சு. வேறு லெவல். 50 வயசுக்கு மேலே இப்படிலாம் நீங்கள் வரணும்னு காடு ரிட்டன் ஆன் யுவர் 4 வேறு லெவல் மக்கள். எல்லாருமே 50 வயசுக்கு மேலே, 65 வயசுக்கு மேலே இருக்காங்க நம்ம அம்மாக்கள் எல்லோரும். அவங்களெல்லாம் நம்ம இந்த மாதிரி மலைகளுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு பெரிய பாக்கியம்தான். சந்தானம் ஐயா, தமிழிசைமாலாம் முன்னாடி சூட்டிக்காக பறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து 40-50 மலை ஏறி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க. திடுத்துன்னு ஓடிடுவாங்க. இவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இவங்களும் மலையில் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா உட்காருங்களா? உட்காருங்களா? ஆனால் உட்கார்ந்த கால்லாம் உழைய ஆரம்பிச்சிடும். அதான் ஒன்று. அப்படியே மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவ்வளோ வந்தாச்சு நம்ம. எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? ஈஸியாக தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு யாருக்குள்ள கொஞ்சம் கஷ்டம். போக செட் ஆயிரும். அதாவது இந்த ஈசன் மலை வந்து நீங்கள் மழை காலத்துனா வந்தீங்கன்னா ரொம்ப அட்டை இருக்கும். அவ்வளோ அட்டை கொய்ன்னு இருக்கும். நம்ம அகத்தியர் மலையில் பார்த்தோம் பாருங்கள், அதை விட்டு அட்டை இங்கே அதிகமாக இருக்கும். ரொம்ப அடசலாக இருக்கும். இப்போ வந்து 2 பக்கட்டும் புற்களை வெட்டியிருக்காங்க. அங்கே போயிட்டாங்க பாருங்கள், போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா?
இப்போ நம்ம வந்து அங்கே இருக்காங்க, அப்படியே உச்சிக்கு இங்கே போகிறோம். ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறீங்கப்பா. எப்படிமா இருக்கு? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு? எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பழக்கம் இல்லைல்ல. இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் மலை ஏறுறீங்க? நம்ம இப்போ இருக்கிற நீலகிரி மாவட்டத்தில் எனக்கு முன்னாடி பார்த்தீங்களா வான உயர்ந்த சிகரங்கள் இருக்குது பாருங்கள். அதை சூழ்ந்து மேகமூட்டங்கள் மிஸ்ட்லாம் இருக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 5 மணி ஆயிடுச்சு. இந்த மலை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மக்களே. இந்த ஈசன் மலைலாம் இதுவரை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக நீலகிரி மாவட்டத்தில் இன்னும் ரொம்ப மலைகள் போக போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்ணு கட்டின தூரம் வர மலைகள் தான். வாங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். பாருங்க உச்சிக்கு போயிட்டாங்க நம்ம மக்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம போயிட்டு ஈசன் மலையில் போய் வழிபட போகிறோம். மேலே போக போக இந்த மலையோட அழகு அப்படியே கூடிக்கிட்டே போகுது. இங்கே பாருங்க. இப்போ வந்து அந்த காட்டுக்குள்ளே இருந்து ஒரு பாறை முகட்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். பாறைகள்லாம் நல்லா கண்ணங்கரைன்னு கருப்பாக இருக்குது. நம்ம ஈசன் மாதிரியாவே. வாங்கம்மா, அவ்வளோதாம்மா, வந்துட்டோம்மா. நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரில. அவங்களால பண்ண முடியாத ஒன்றா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படியா? நீங்கள் சாகச விரும்பி கஷ்டப்பட்டு இந்த மலையை ஏறிக்கிட்டு இருக்கீங்க. மேலே போய் சிவனை பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக வந்து அவரோட அருள் இல்லாமல் இங்கே வர முடியாது. கஷ்டத்தை கொடுப்பாரு, ஆனால் வந்து மேலே ஏற்றிடுவார். அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கெல்லாம் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கஷ்டம் கொடுப்பாரு, ஆனால் கைவிட மாட்டாப்புல. வாங்க வாங்க வாங்க. சக்சஸ், மேலே வந்தாச்சு, சாதிச்சிட்டீங்க. மகளே பாருங்க, யானை சாணம். யானைகள் இங்கே இந்த இடத்துல இருக்கு, ஆனால் அது ரொம்ப பழைய சாணம். அது பிறந்து வளர்ந்த காடுமா அது. அதுதான் ராஜா அந்த இடத்துல. மக்களே நம்ம உச்சிக்கு வந்தாச்சு. மேலும் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பர் புறத்தார்க்கு சேயோன் தன்கள் வெல்க, சிறும் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேவனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மலை போற்றி, சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கினேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றே, உய்ய என் உள்ளத்துள் ஓய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, வெய்யாய் தனியாயமான நாம் விமலா
பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே ஞானம் இல்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதில்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பே நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்த புலனைந்தும் மற்றனையை செழிய விளங்கு மனத்தால் விமலாவுனத்தில் கலர்ந்தார் உயிராய் நின்றானே இன்பம் துன்பமும் இல்லானே உள்ளானே கண்கரு கண்கனே ஆகையுமார் ஒரு சுடரொடியாய் சொல்லாத நின்றுவர் நம்மளோட கர்ம பலன் நம்ம வந்து நான் அவரை பார்த்துக்கிட்டே இருப்போம். இது ஒரு பொம்மை நம்மளோட பொம்மையை வந்து நம்ம எந்த கெடுதலும் பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு நன்மையை பண்ணிவிட்டு இந்த ஜீவராசிக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் நம்ம நல்வ வழி காட்டினாவே நம்மளோட அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னு நினைப்பது தான் வருது. அடுத்த பிறவி இல்லாமல் எங்களோட வழியை நல்வழியாக காட்டுங்க அப்படிங்கிறது தான் இவர் நம்மளோட இன்னைக்கு செஞ்ச தோஷங்கள் போக்குவதற்கு தான் நந்தி பவன். இந்த நந்தி பவன் அந்த பிரதோஷத்துக்கு போய் இப்போல்லாம் நம்ம முடிய பூஜைகள் செய்கிறோமோ அப்போல்லாம் நம்மளோட தோஷங்கள் போய்கிட்டு இருக்கு. அதனால் அவரும் சிவன் தான், இவன் சிவன் தான். அதனால் அவர் தான் நீங்கள் எந்த தெய்வத்துக்கு வணங்கினாலும் சரி எல்லாமே ஏகமானவர் தான். அதனால் எல்லாமே அவரை தான் பார்த்தேன். என்ன ஒரு பெரியவர் இங்கே காஞ்சி போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே வரும்போது தான் தெரியும் இங்கே இருக்குது ஈசன் இங்கே இருக்கிறது. அப்போ தான் தெரியும். மற்றபடிக்கு வேறு யாரும் சொல்லியெல்லாம் நான் கிடையாது. அவராக கூட்டி வந்திருக்காரு உங்களுக்கு? அவராக கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காரு. அதனால் என்னால் முடிஞ்ச தொண்டை செஞ்சுக்கிறேன். சரி, நீங்கள் படைச்சிட்டார், அதற்காக ஒரு தொண்டு செஞ்சுக்கிறேன். ஈசனை ஈசன் மலையில் வழிபடுறதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கெலாம் பக்கத்தில் ஒரு சுனை நீர் இருக்கான். இங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க, எல்லா மலைகள்லையும் நம்ம சுனை பார்க்குற மாதிரி, அதாவது ஈசன் இருந்தார்னா கண்டிப்பாக சுனை இல்லாமல் இருக்காது. அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வர்ற மக்களுக்கு தாகத்தை தணிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சுனை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் சுனையை பார்க்க ஐயா கூட்டிகிட்டு போகிறாரு. யதார்த்தமாக ஈசனை பார்க்க வந்தோம். ஆனால் எங்களுக்கு எவ்வளோ பெரிய கொடுப்பனை பாருங்கள். மேலே சூப்பராக அபிஷேகங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது திருநீர் அபிஷேகம். எல்லாத்துக்கும் அவங்க அவ்வளோ அருமையாக ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அருமையான காட்சி. பின்னாடி பார்த்துருப்பீங்க சூரியனோட தரிசனம், இங்கே ஐயா சிவனோட தரிசனம். பக்கத்துலேயே அந்த தண்ணி விழுகுது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு நாகநாதர் இருக்கார். அப்புறம் எங்கேயுமே பார்க்காம வித்தியாசமான ஒரு நந்தி. சூப்பரான தரிசனம் மக்களே, சூப்பரான தரிசனம். ஐயா இங்கே போய்கிட்டு இருக்காரு, பக்கத்தில் வந்தாச்சு. இந்த இடத்துலலாம் யானைகள் பயங்கரமாக நடமாடும். இப்போ பாருங்களேன், ஒரு 6 மணி ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும், இல்லாட்டி யானைகள் வந்துடும். யானைகளோட சாணம்லாம் இங்கே அதிக அளவில் இருக்குது. மலையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கணும். எவ்வளோ பெரிய மூங்கில் மரம் அப்படியே உடஞ்சி விழுந்துருக்கு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. சொல்லிட்டு வந்தேன்னா இதெல்லாம் யானை சாணங்கள் பாருங்கள். ஏன்னா இங்கே சுனை இருக்கிறனால கண்டிப்பாக யானைகள் வரும். நீராகாரம் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஆஹா, ஒரு அற்புதமான சுனை பாருங்கள் மக்களே. சுயம்பா இங்கே உருவானது.
சுயம்ப உருவானது. உங்களுக்கு தெரியுதா? அந்த இடத்துல இருந்து தண்ணி அப்படியே கசிஞ்சு பாருங்களேன். இந்த சுற்றி பாருங்கள், சுற்றி வடிந்துருக்கு. எனக்கு என்னமோ இந்த இடத்துல ரீசெண்டாக யானை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்கய்யா? அதான் அதோட நகங்கள் தெரியுதா மக்களே? இது வந்து யானை சுரண்டி இருக்கு பாருங்கள். இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு சுனை. எந்த நேரம் நீர் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த சுனை வடிஞ்சு இப்படியே போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக யானைகள் வரும், கண்டிப்பாக யானைகள் வரும். யானைகளுக்கு வந்து நீர் எங்கே இருக்குது அப்படின்னு அறியக்கூடிய தன்மை வந்து இயற்கையாகவே யானைகளுக்கு இருக்கும். ஒருவேளை வந்து இந்த இடத்துல யானைகள் தான் நீரமைப்பை உண்டாக்கியிருக்கும், இந்த சுனையை தேடி இருக்கும். அதை வந்து நம்ம காலப்போக்கில் ஈசனுக்கு அபிஷேகம் பண்ண பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சூப்பரான விஷயம் மக்களை. பாருங்கள், இது மாட்டோட காலடி சரியா? அப்புறம் வந்து இந்த ஓரங்களில் அப்படியே தடவி இருக்குது பார்த்தீங்களா? இது ஃபுல்லாமே யானைகளோட காலடி. அந்தளம் தெரியுதா அவங்களுக்கு? எங்கே இறங்கியிருக்குன்னு பாருங்கள். அப்போ மேலே இருந்து இறங்கியிருக்காப்புல, இறங்கி உழப்பிட்டு தண்ணியை குடிச்சிருக்கு. இந்த ஊற்றுலாம் உண்டானதுக்கு காரணமே வந்து யானைகள் தான். யானை வந்து சாதாரண விலங்கு இல்லை, வேறு லெவலில் இருக்குது. சாதாரணமாக இருக்குமா அந்த இடத்துல வர்ற தண்ணி? வேறு லெவலில் இருக்குது மக்களே. இதை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐம்பது வருஷம் ஆச்சுன்னா மூங்கில் வந்து மூங்கில் அரிசி ஆகி பூத்து அது வந்து அதான் காஞ்சிரும். அதே அழிச்சுக்கிறோம், அதே அழிஞ்சிரும். அப்புறம் புதுசாக தூர்ல இருந்து வரும். தூர்ல இருந்து மறுபடியும் போய் வரும். 50 வருஷம் ஆனால் 50 வருஷம் தான் அது. பாருங்க மக்களே, அதே மாதிரி தான். இது வந்து பழைய மரம் தான் நினைக்கிறேன். எல்லாம் ஒரு 50 வருஷம் வரைக்கும் தான் இதோடையது. அதுக்கு பிறகு ஆயிடுச்சுன்னு வைங்க உங்களுக்கு எல்லாமே இதே மாதிரி அழிஞ்சிரும். அழிஞ்சு மறுபடியும் தூர்ல இருந்து வாழை மாதிரி வாழையடி வாழையா. அது அரிசி வந்து உங்களுக்கு நெல் மாதிரி அரிசி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், மூங்கில் அரிசி பார்த்து ஆமாம் பார்த்துருக்கோம், சாப்பிட்ருக்கேன். அது இது வந்து 40 வருஷத்துக்கு 50 வருஷம் ஆச்சுன்னா அது வந்து அப்படி வந்து திரும்பி வந்து அது கொட்டி முளைக்குமே. ஓ அப்படியா? புதுசாக உண்டாகும். சூப்பர் சூப்பருங்க. அப்படிலாம் வந்து அப்புறம் திரும்பி ரெண்டாவது மூங்கில் உண்டாகும். ஓ சரி சரி. அதாவது மூங்கில் அரிசி உற்பத்தி ஆயிடுச்சுன்னா இந்த மூங்கில் அழிஞ்சிரும். திரும்பி அது மூங்கில் அரிசியிலேருந்து புதிய மூங்கில் வரும். அப்படி தானே சொல்கிறீங்க? சூப்பர் சூப்பர். பாருங்கள் மக்களே, இயற்கையோட அதிசயங்கள் இதெல்லாம். அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். டைம் ஆயிரும். போட்டோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டத்தில் ஓவேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஈசன் மலைக்கு வந்தோம். யதார்த்தமாக வந்தோம். நாங்கள் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஈசன் வந்து நம்மளுக்கு சூப்பராக காட்சி கொடுத்தாரு. ஈசனுக்கு நம்ம ஐயாங்கெல்லாம் சேர்ந்து சூப்பராக இன்னைக்கு பிரதோஷத்தினால அபிஷேகம் பண்ணி வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவல் காட்சி எங்களுக்கு. சிவபெருமான் மட்டும் காட்சி கொடுக்கல, ஈசன் மலையில் சிவபெருமானும் காட்சி கொடுத்தாரு, சூரிய பகவானும் காட்சி கொடுத்தாரு. அப்புறம் பாருங்கள், நம்ம நந்தி பெருமான் பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு காட்சி. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் நம்ம சந்திர பகவானும் காட்சி கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லை, ஐம்பூதங்களும் வந்து எங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம மலையேறும் போது நம்மளோட சேர்ந்து நம்ம அம்மாக்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. எல்லாருக்குமே வந்து நம்ம சிவபெருமான் சூப்பரான காட்சி. நாங்கள் எப்பயுமே இப்படித்தான் ஐயா சொல்கிற மாதிரி யதார்த்தமாக வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாரு. நம்ம எப்பயுமே ஒரு யதார்த்தவாதி தான். நம்ம குரூப்பே ஒரு யதார்த்தமான ஒரு குரூப்பு. எதையுமே வந்து பெருசுப்படுத்தாமல் என்னென்ன இயற்கையில் எப்படி எப்படி நடக்குதோ அதை தான் அப்படி அப்படியே உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. அது மாதிரி ரொம்ப மக்களுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம சிவனை தரிசனம் பண்ணுறது, எல்லா மலைகளுக்கும் போய் சிவ தரிசனம் காமிக்கிறது ரொம்ப பேத்துக்கு போய் சேர மாட்டேங்குது. அதனால் தயவுசெய்து வீடியோ பார்க்குற மக்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்கும் போது ஒரே ஒரு லைக்கு, முடிஞ்சால் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சிவபெருமான தரிசனம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிவபக்தியில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி எல்லா மலைகளையும் தேடி அலைஞ்சு காமிக்கிற சிவ தரிசனம் எல்லாத்துக்கும் போய் சேரணும். இதே மாதிரி நம்ம காடு மலை மேடு செடி கொடிகள்னு நம்ம சிவபெருமானை தேடி சுத்த போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் சேர்க்க போகிறேன். இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் வீடியோவில் ஒரு சிவபெருமானை தேடிய ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஈசன் மலையில் நம்ம ஈசனை பார்க்க
சூரிய பகவான் மறைஞ்சோனைய வந்துட்டார் பாருங்க, சந்திர பகவான் வந்துட்டார் பாருங்க. ஒருத்தவர் போனால் இன்னொருத்தர் வந்துடுறாரு.